शंभो महादेवा शंभो महादेवा तानना तनानना तना ओम सन्मुखा शरणम ओम सरवण भव ओम सन्मुखा शरणम ओम नमः शिवाय नमः ओम सरवण भव உன் பொற்பாதம் பணிந்து கொண்டிருக்க எனக்கு நல்வரம் அருள்வா தேவா 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 நமச்சிவாய நமக ஓம் சத்யாய நமக தொழிலுக்கும் முதல்வனாக விளங்கும் முக்கண்ணன் நெற்றுக்கண்ணிலே 6 நெருப்பு பொறிகள் உருவாக பொறிகளாரும் சரவணமன்னும் ஞானப்புல் முகுந்த சரவணைப்பில் விட அங்கே யாம் 6 குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவருங்கால் அன்னை உமாதேவின் அரவணைப்பால் ஒருதருமாகி திருவிளையாடல் பல புரிந்து சிவனார்ந்த வருதிப்படி அவனர்களை சம்ஹரித்து அமரலை விடுவித்து ஞான சக்தியிடம் மேல் பெற்று கிரிய சக்தி தெய்வானை திருப்பரங்குடத்தில் வைத்து மனமுடித்து இச்சாசக்தி வள்ளியம் அனுமறிவேன் தனிகாசலத்தில் அமர்ந்துள்ளேன் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது நாரத மாமுனிவர் வந்து கொண்டிருக்கிறார். அன்னவரின் வருகை எதிர்பார்ப்போம். வேடன் வேடன் விருத்தனாக தோன்றி நடிக்க காத்துக்கொண்டு அருமை சகோதரர்
மதுரையைச் சேர்ந்த வசீகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றது. எனக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பிற்கும் பாசத்துடைய கிராமத்தாளருக்கும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு அண்ணன் வேலாயுதம் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் கலை கொடுத்ததும் சார்பாகவும் நன்றி நன்றி அந்த வணக்கம். சண்முகா சடாச்சரா ஓராறுமுகா ஈரார்கரா குக்குடகதாரி தேவ சேனாதிபதி திருப்புகழ் பாதிமதி நதி போதுமணிச்சடை நாதன் அருளிய குமரேசா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா நல்ல ஞானத்தை கொடு நல்ல அறிவை கொடு இன்னும் நிறைய நான் ஊராக பேசக்கூடிய எனக்கு ஆற்றலை கொடு முருகா முருகா முருகா. வருக 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 இசை மேதையே வருக இசை பிரம்மே வருக திருலோக சஞ்சாரியே முருகா வீணாகார முத்தகரே தாங்கள் நலம் தானே? நலனுக்கு என்ன குறைவு முருகா? காரணம் பாருங்களே, மற்ற ஆளை பார்க்க போகிற இப்போ கூட எனக்கு மனசு சஞ்சலப்படும். ஆனால் முருகனை கும்பிட வர்றப்போ மட்டும் எப்போவுமே இன்முகத்தோடு தான் வர முடியும். காரணம் என்ன தெரியுமா? யாம இருக்க பயம் வேண்டாம். என்ன காரணம்னா, இப்போ ஆதிபரா சக்தியை பார்க்க போனோம்னா அங்கே ஓம் சக்தின்னு தான் போட்டிருக்கோம். என் மாமே சிவபெருமானை பார்க்க போனால் அங்கே சிவசிவான்னு போட்டிருக்கோம். என் பாட்டனை பார்க்க போனால் ஹரிவோம் நமோ நாராயணான்னு போட்டிருக்கோம். அதே போல் இளைய மைத்துனரை பார்க்க சபரிமலைக்கு போனால் தத்துவமகின்னு போட்டிருக்கோம். ஆனால் உங்களை பார்க்க வந்தேன்னா மட்டும்தான் யாமிருக்க பயமேன்னு சொல்லி ஆறுதலை தரக்கூடிய ஆறுமுக கடவுளே நீங்கள் தானே ஐயா. அதனால தான் பக்தர்களுடைய பிடியை நீக்கிறதுனால தான் வைத்தியநாதன்ற ஒரு பேர் எனக்கு. உண்மைதானுங்க. உண்மைதானே? உங்களுக்கு மட்டுமா? உங்கள் அப்பாவுக்கும் அந்த பேர் இருக்கு. காரணம் பாருங்க, யாருக்கு? வைத்தியநாத வைத்தீஸ்வரி அம்பாளுக்கு பேர். அதனால தான் ஒருத்தர் சொன்னார் உள்ளம் கவர்ந்த வைத்தீஸ்வரின்னு ஒருத்தர் பாடினார். காரணம் என்ன? உடம்பூரா வியாதி, சூளை நோய் வந்து யாருமே சோறு கூட போடாமல் கோவிலில் பாருங்களேன் தேர்கால் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து படுத்து கிடந்தார். அர்ச்சகர் பூஜை புனஸ்காரமெல்லாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டார், கோயில் கதவை சாத்திட்டு போயிட்டார். பசி தாங்க முடியலை, எந்திரிச்சு நடக்க முடியலை, மனமிருந்தி பாடினார். அம்பாளே வந்து பொற்கிணத்தில் வந்து அமீர்பாகம் கொடுத்து எந்திரிச்சு என் மீது பாடுறான்டா. பார்த்தீங்களா? எங்கேயாவது பார்த்தீங்களா? தெய்வம் மனிதனிடத்தில் பாட்டு கேட்டது வைத்தீஸ்வரி மட்டும்தான். அப்போ தான் அவர் பண்ண உள்ளம் கவர்ந்த கல்லின்றார். எண்ணியார வேட்டு அது சரி. சம்போ மகாதேவா வர்றப்போ போட சொன்னா நாடு செழிக்க வேணும் படிக்க போகிறோம். இப்போ இந்த நேரம் வேட்டா. ஆக வந்தவரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. ஆமாம் முருகா. ஆக தமிழ் கடவுளாகிய நான் உங்களை அன்போடு இதோ வரவேற்பு கொடுங்க முருகா. இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எனதன்பு உயர்வான தவயோகியே, எனதன்பு உயர்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே, அரண்மாளையர் சுடர்மானிடர் அனைவருக்கும் நல்லவரே, அகங்காரனின் குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவரே, அறம் மானிடர் சுரம் மானிடர் அனைவருக்கும் நல்லவரே, எங்கெல்லாம் சென்று
ஆக நாரதரே, முருகா, தாங்கள் எங்கெங்கு சென்றீர், ஏதேது கண்டீர், தாங்கள் வந்த நோக்கம்? ஒரு மருமையை மாமாவை பார்த்து எங்கெங்க போனீங்க, என்னென்ன கண்டீங்கன்னு கேட்குறீங்களே. நான் தெரியாமல் கேட்குறேன். மாமனும் பார்த்து நாளை பின்ன போய் மச்சினனும் போய் அதுவே பார்த்தா நல்லாவா இருக்கும். நான் தெரியாமல் இருக்கேன். அப்போ உலகத்தில் என்ன பார்த்தீங்கன்னு கேட்குறீங்க, அதானே? முருகா, 3 லோகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு நல்ல ஆசைகளை பெற்றுக்கொண்டு ஆக இந்த உலகத்திற்கெல்லாம் செய்ய வேண்டும் தொன்று இருப்பினும் தமிழ் கடவுளை வணங்க வேண்டும் வேளையிலே குறிஞ்சி நிலத்திலே வேலிமலை சாரலிலே கண்டேன் கனி, கண்டதோ நாரத முனி, அடைய வேண்டியதோ சுப்பிரமணி, நாம் இருப்பதோ திருத்தணி, அப்படியே நீ நிறுத்தி நீ இல்லாமல் கனியுடைய சிறப்பை கேட்கணும். இதுவே எங்கள் அப்பே வரிச்சூர் பழனியை போய் சொல்லிக் கொடுத்த. அப்படியே நிறுத்து நீ. கனி கண்டு வந்திருக்கீங்க. ஆமாம் முருகா. கனி யாரு கேட்டது? ஏன் முருகா? உங்களோட கனி கேட்டனா? என்ன முருகா, கனி ஒரு பிரியப்பட்டு ஒரு வந்த விருந்தாடியை ஏன்டா வீட்டுக்கு வந்த மணிக்க வேணாம் எங்களுக்கு கனி. பசிச்ச வயிற்றுக்கு பசிச்சவனுக்கு சோறு போடணும், வறண்ட நிலத்துக்கு தண்ணி ஊற்றணும். அப்ப எது தேவையோ அதானே செய்யணும். ஆமா, எனக்கு கனி தேவைன்னு உங்கள்கிட்ட கேட்டனா? ஏன் முருகா? முருகா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா, மசப்பிரியா, கார்த்திகேயா, ஆமா, கனிப்பிரியா, முருகா, கந்தே. ஆமா, நீங்க தான் கனிப்பிரியா கந்தன்றனால எனக்கு கனி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா முருகா. நான் உங்கள்கிட்ட கனி கேட்கல. போயிட்டு நல்லா தெரிஞ்சுங்க. அபிஷேக பிரியா பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணா சிவபெருமானுக்கு பெரும் அபிஷேக பிரியா. மனுஷன் குளிச்சவனே கிழக்க திரும்பி சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறணும். சோஸ்திர பிரியா சூர்யா, சாஸ்திர பிரியா. பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தர் சாஸ்திரத்தை சரியா பார்க்குறவன், வர்றவன் சண்டைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு சாஸ்திரத்தை சரியா பார்த்து சொல்றவன் சகாதேவன், சாஸ்திர பிரியா சகாதேவா. அதே போல மசப்பிரியா கார்த்திகைனா 6 கார்த்திகை பெண்கள், 1 2 இல்லை 6 கார்த்திகை பெண்கள். இந்த 6 கார்த்திகை பெண்களுக்கும் பெருமை சேர்த்தவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அதே போல நீங்கள் சொன்னது போல கனிப்பிரியா கந்தா என்று சொன்னால் அன்னைக்கு பழமே நீ உனக்கு ஒரு கனி வேண்டுமா என்று சொல்லி அவ்வை மூதாட்டி சுத்தி காமிச்சாலே தமிழாலே உங்களுக்கு. அதனாலதான் நீங்களே சொன்னீங்க, எப்பேற்பட்ட அம்மையப்பனுடைய சொல்லுக்கெல்லாம் திரும்பி பார்க்காத நானும் தமிழுக்கு நான் வளைஞ்சு கொடுத்தேன் அவ்வை மூதாட்டி என்று சொன்னீங்க பார்த்தீங்களா. ஆக அதனாலதான் முருகா கனிப்பிரியா முருகான்னு உங்களை சொல்றேன். கனிப்பிரியா கந்தா. ஆமா, நான் உங்கள்கிட்ட கனி கேட்கலையே. ஏன் உன்னை கனி கேட்டனா? முருகா, நானும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கல. ஏன் தெரியுமா? அன்னைக்கு கொண்டு வந்த கனியினால உங்களுக்கு கிடைச்சது 1 முழம் கோமண துணி. இன்னைக்கு நான் கண்டு வந்த கனியினால அந்த கோமணத்தை அவுத்து முருகா பார்க்க செய்யாது. பட்டு பிடாமரத்தோட ராஜ அலங்காரமா கல்யாண மாப்பிள்ளையா பார்க்கணும் ஆசையில வந்திருக்கேன். ஏற்கனவே கொண்டு வந்தீங்க கனி. ஆமா முருகா, அந்த கனி எனக்கு கிடைக்கல. சரி, கிடைக்காது ஒரு பக்கம் இருக்கட்டும். முருகா, கிடைக்கலன்னு கிடையாது. என் வேலையை என்னைக்குமே நான் சரியா செய்வேன். என் வேலையை உங்க வேலை என்னைக்கு சரியா செய்வேன்னு எனக்கு தெரியும். என்ன காரணமா கனி கொண்டு வந்தது கைலாயத்துக்கு உங்களுக்கோ உங்க அண்ணனுக்கோ கொண்டு வரல. நான் கொண்டு வந்தது யாருக்கு? அந்த கைலாயத்துடைய தலைவன் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கு கொண்டு வந்தீங்க. ஆமா, கனியை கொண்டு ஏங்க கனி கொண்டு வந்ததெல்லாம் சரி. ஒரு விருந்தாடி வீட்டுக்கு போனா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விருந்தாடி வீட்டுக்கு போனால் விருந்தாடி யாரை பார்க்க போகிறோமோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வீட்டில் இருக்க. விருந்தாளி வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தானே வாங்கிட்டு போனோம். சரிங்க முருகா. நீங்கள் எதுக்கு ஒரே ஒரு கனியை கொண்டு வந்து? முருகா, உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தெரியுது. ஒரு கனியை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் ஏயா சண்டையில் விட்டுன்றீங்க. முருகா, இப்போ நம்ம மதுரை ராசாசி மருத்துவமனை இருக்குல்ல, பெரிய ஆஸ்பத்திரி. ஆமாம். இப்போ நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் 150வது வார்டில் இருக்காருன்றோம். 150வது வார்டில் இருக்காருன்னே இப்போ அங்கேருந்து அவரை பார்க்க போகிறப்ப என்ன வாங்கிட்டு போவீங்க? என்ன நோயாளிக்கு என்ன வாங்கிட்டு போவாங்க? ஒரு ஆர்லிஸோ ஆப்பிள் பழமோ ஏதோ ஒரு மாதுளம்பழமோ ஏதோ ஒரு பழத்தை வாங்கிட்டு போகிறீங்க. வாங்கிட்டு போகிறீங்கன்னா அந்த 150வது வார்டுக்கு போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் படுத்து கிடப்பேன். 60 பேர்த்துக்குமே ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போய் தர்றோம். நான் கேட்குறேன், நமக்கு யார் பார்க்க போகிறோமோ அவங்களுக்கு மட்டும் தான் வாங்கி. அப்படி கிடையாதுங்க. நோயாளியை பார்க்க போகிறீங்க இல்லை? சரி, ஒரே ஒரு பழத்தோடையா போகிறீங்க? சரி, ஒரே ஒரு பழத்தோடைய போறீங்க. வாஸ்தவமான பேச்சு முருகா. நான் கொண்டு வந்தது சாதாரண பழமா கொண்டு வந்தது ஞானப்பழம். ஆமா, ஞானப்பழம் யாருக்கு வேணும்? எம்பெருமான் மும்மூர்த்தியில முதன்மையானவருக்கு தான் கொண்டு போய் கொண்டு வந்தீங்க. ஆமா, கொண்டு வந்து என்ன போட்டி வச்சீங்க? கொண்டு வந்து நானா போட்டி வச்சேன். போட்டு உங்க குடும்பத்துக்குள்ள. ஆமா, யாரு உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு அந்த கனி. முருகா, நல்ல விஷயத்தை கேட்டுங்க. இப்ப நான் சிவபெருமான் கையில கனியை கொடுத்துட்டேன். அவர் சாப்பிட்றாரு, கனி அழுகி போகுது, தூக்கி போடுறாரு, யாருக்கு ஓசியா கொடுக்குறாரு, அது அவர் பிரச்சனை. என் வேலை என்ன? கனியை கொண்டு போய் சிவபெருமான் கையில் கொடுக்கணும். கையில் ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. சரி, கையில் கொடுத்துட்டீங்கல்ல. ஆமாம், இப்போ கண்டு வந்திருக்கீங்கல்ல, எனக்கு அந்த கனி வேணா, நீங்கள் போயிட்டு வாங்க. உங்கள் வேலையை நீங்கள் சரியா செய்யுங்க. சரி, ஏன் வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம். வேணாமியா? உங்களுக்கு இந்த கனி வேணும்ன்றதுக்கு நான் 100 காரணம் சொல்லுவேன். சொல்லுங்க. நீங்கள் வேணாம்ன்றதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியுமா?
முருகா நான் கண்டு வந்த மத்திய கனி இப்ப நீங்க ஊரா கனி இருக்கு சரி ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யாப்பழம் எல்லா கனி இருக்குல்ல எலுமிச்சம்பழம் இந்த கனியெல்லாம் எதுல இருக்கும் மரத்துல கனி காம்புல இருந்து கனி ஆனா நான் கண்டு வந்த கனி அப்படி கிடையாது கனியில காம்பு இருக்கும் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அர்த்தம் புரியுதா நான் சொல்றது இந்த உலகத்துல எல்லா கனியுமே காம்புல இருந்து கனி இருக்கும் ஆனா நான் கண்டு வந்த கனிக்கு கனியில காம்பு இருக்கும் புரிஞ்சா புரிஞ்சு கனியில காம்பு இருக்கு ஆமா கனியக்கூடிய கனியா கனி கனிய 10 பேர் உட்காந்து பார்க்குறாங்களே நான் உயிரை கொடுத்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 50,000 ரூபாய்க்கு மாடு வாங்கி 5 ரூபாய்க்கு தார்கம்பு வாங்காதே நாடகத்தை கெடுத்துறாத பேசாமல் உட்காரு சாமின்னு. ஆமாம் கனின்றீங்களே இந்த கனி சரி ரைட் கனிஞ்ச கனியா முருகா கனிக்கான சிறப்பு கேளுங்க உள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி கனியின் சிறப்பை கூறுங்க. கனிக்கும் தென்கடலி மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறுத்தே முருகா நான் கனிந்த கனியை இக்கணமே பொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வி. ஒரு சுப்பல்டி குடிங்க. மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டுமணம் பொறித்தீர்கள். அக்கனியை இக்கணமே கணம் என்பது கணம் நொடி பொழுது நீங்க ஓடலாம் அடுத்து ஆச்சரிய போயிருவீங்க. அதனால சீக்கிரம் போடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு நான் உங்கள்கிட்ட விடை கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுவீங்களா? சொல்லிட்டு குடிக்கும். சொல்லிட்டு குடிங்க. ஒரு வாய் குடிச்சுக்கோங்க. என்ன சந்தேகம் இருக்கும் கேளுங்க. ஏன்னா உலகத்துல எத்தனையோ கனி இருக்க அது ஏன் மா பலா வாழை மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலே நிற்கும் முக்கனியை சிறப்பா வச்சாங்க. முருகா மா பலா வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கனி இந்த கனிக்கெல்லாம் மேன்மையான கனி. மேன்மையான கனி அது எப்படி விவரிச்சு சொல்லலாம்னா பாருங்க, மா என்பது அம்மாவுக்கு சமம். ஏன்னா அம்மா ஊட்டாத மா ஊட்டாத மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க. அதனால முதன்மையான கனியை அம்மாவுக்கு நிகர அந்த மாங்கனியை வச்சாங்க. வாழையை வந்து எதுக்கு இரண்டாவது வச்சாங்கன்னா ஒரு குடும்பம் தலைக்கணும்னா வாழையடி வாழையா தலைக்கணும்னா அந்த குடும்பத்துக்கு யார் தேவை? ஊண்டுகோலா தாய் வேணும், தந்தை வேணும், தகப்பை வேணும்ல. அதுக்காக தான் வாழையை வந்து இரண்டாவதா வச்சாங்க. இப்ப பலாக்கனியை மூன்றாவது வச்சாங்கன்னா ஒரு பலாப்பழத்தை இறைவனுக்கு சமமா சொல்றாங்க. ஏன்னா அந்த பலாப்பழத்தை சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? ரெண்டா புழக்கணும். தோல்ல முட்கள் இருக்கும், அதை தாண்டி உள்ள போகணும். உள்ள அப்புறம் எண்ணெயை வச்சு எடுத்து அப்புறம் தான் கடைசியில் அந்த சொலையை சாப்பிட முடியும். அதே மாதிரி இறைவனை அடையணும்னா துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு கடைசியா துறவி ஆகணும்னா இத்தனை துன்பம் இத்தனை வேதனைப்படணும். அதனாலதான் பலாப்பழத்தை இறைவனுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அதனாலதான் இந்த முக்கனிய சிறந்த கனியா சொல்றாங்க. இருந்தாலும் மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலே நிற்கும் பூங்கனியை கண்டுமணம் பூரித்தீர்கள். அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். நாரதரே அனைத்தால் அனைத்தும் தருமா? அனைத்தால் அனைத்தும் தரும். அனத்துல கொடுக்காது. நம்ம அணைக்கிற அனுப்புல தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்ன்றார். காரணம் பாருங்க, ஏன்னா மார்க்கம் தெய்வத்தை அப்படி எல்லாம் வழிபட்டா எல்லாம் கிடைக்கும். நம்ம அணைக்கிற அனுப்புல காலமுறை அந்த மக்கள் நம்மள நினைக்கணும். நீங்க உழைக்கிறத வச்சுதான் மக்கள் மனசுல நினைச்சாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு இந்த கணிக்கு. ஆக அந்த சிறப்பை சாக்கமன்ன முனியே 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 மார்க்கத்தில் கண்ட கனிதன் மார்க்கத்தில் கண்ட கனிதன் வருகிற மார்க்கத்தில் கொண்ட கணிதன் சாக்கியமன்ன முனியே சாக்கியம்
தேன்கனியே புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன்கனியே, சுவை தரும் தேன்கனியே. நோக்கும் பொழுதே ஐம்புலனுக்கெல்லாம் சுவைதரக்கூடிய கனி. ஆமா முருகா. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால். நீங்க தான் நிறைய பேர்த்த நக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா முருகா. என்ன எவ்வளவு பெரிய சொன்னீங்க? கோடீஸ்வரனா இருக்கட்டும், பழனிக்கு வந்துட்டானே உள்ளாங்கில பஞ்சாமிரத்தை ஊத்தி நக்கித்தானே ஆகணும். அதான் சொன்னேன், நிறைய பேர்த்த நக்க விட்டு. நாவால் ஆமா முருகா. நக்கலாம். உள்ளத்தால் உள்ளத்தால் நினைக்கணும், அதுக்கப்புறம் ஒத்து வந்தா அணைக்கணும். வம்படியா போனோம்னா பாலியல் குற்றச்சாட்டுல உள்ள அணைச்ச உடனே நினைக்கணும். ஆமா முருகா. ஆக நோக்கும் பொழுதே ஐம்புலனெல்லாம் சுவைதரக்கூடிய கனின்னா நீங்க அந்த கனியை நோக்குனீங்களா? பார்த்தேன். நீங்களும் நோக்கி நான் நோக்கி நல்லாவா இருக்கு முருகா. பாக்குறதுல ரெண்டு வகை இருக்கு. கருநீர் ரசத்தோட பாக்குறது இருக்கு. சரியா? என்னத்தா இப்படி இருக்கே தானே, இப்படி இருக்கையே வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் பார்த்தது கருணை ரசத்தோட கையெடுத்து தொழுவணும். இந்த கனியை நல்ல விதத்துல பாத்துருக்கீங்க. கனியை பார்த்த உடனே கந்தா சமர்ப்பணம் பேரின்பத்தோட பார்த்தேன். பார்த்த உடனே முருகனுக்கு உரியதுன்னு கந்தா சமர்ப்பணம் நல்ல எண்ணத்துல தான் பார்த்தீங்களா? ஏன்னா நீங்களே 52 உண்டாட்டி கட்டினாலு உங்களை நம்ப முடியாது. 52 உண்டாட்டியை நான் கட்டினேன். 52 உண்டாட்டியை கட்டி 51 உண்டாட்டி உங்ககிட்ட தான் இருக்கு. அது தெரியுமா? 52 உண்டாட்டியை நான் கட்டினேன். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. 52 உண்டாட்டியை நான் கட்டினேன். 52 உண்டாட்டில ஒண்ணுதான் என் கைவசம் இருக்கு. சரியா? பிரித்தியா யார் வச்சிருக்கது? நான் தான் வச்சிருக்கேன். நீங்க வச்சிருக்கீங்களா? அப்ப எப்ப இந்த யாழ் சொல்லாத, இந்த யாழ் இருக்கு இல்லையா? யாழ் யாருன்னா தேவோலோக இசைக்கலைஞர் துப்புருடைய மக பிரித்தியான்னு சொல்லக்கூடியவன். என்ன பண்ணிடுற, வாங்கின சாபத்தினால மறுபடி கலைவாணிட்ட வர்றான். அப்ப அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? ஏங்க நல்லா கவனிக்கணும், கதையை கவனிக்கணும். வாங்கின சாபத்தினால மறுபடி எங்க வந்துடுறா, கலைவாணிட்ட என்ன பண்ணிடுறா, இந்த யாழாக மாற்றி ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக ஞானமா பாடுறதுக்காக யாழை மாற்றி கையில் கொடுத்தாங்க. இது ஒரு பெண்ணு மகதைன்ற அடுத்த பிறவி. இப்ப எப்படி கர்ணனுக்கு முற்பிறவினா 1000 கவசம் கொண்டத்தோட பிறந்தான்ற பார்த்தீங்களா? அது போல ஆக அப்படிப்பட்ட பொறாம எவன் நல்லா இருந்துடக்கூடாது. பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி, பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி, கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் வருமோ, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் ஒளி வருமோ, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ இருக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் விழியில் நாடில்லை, நிலவே நிலவே. பட்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பட்சித்திடாதோ சொல்லி, பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வி, விளையாட இது நேரமா, விளையாட இது நேரமா, முருகா விளையாட இது நேரமா, முருகா விளையாட இது நேரமா, என் விளையாடே படும் துன்பம் தலை சொல்ல மறுபாடு விளையாட இது நேரமா, விளையாட இது நேரமா, பச்சைகள் கண்ட பறந்தோடும் ஆகிகள் பச்சமுடன் செல்வீர், பச்சைகள் கண்ட பறந்தோடும் ஆகிகள் பச்சமுடன் செல்வீர். கனியை பார்த்த உடனே பறவையினங்கள்லாம் பறந்தோட காரணம் முருகா பச்சைகளுக்கெல்லாம் எட்டாத தூரம். பச்சிகளுக்கே எட்டலைன்னா எனக்கு எட்டுமா? முருகா பச்சைகளுக்கெல்லாம் தெரியுது இது இந்த கனி அடுத்தவருக்கு உரிய கனி. இந்த கனியை நோக்குவதும் தவறு, அருகில் செல்வதும் தவறு என்று 4 அறிவு படைத்த பறவை இனங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் இந்த பூலோகத்தில் 6 அறிவு மனிதன் அப்படி கிடையாது. அடுத்தவருக்கு உரியது என்று தெரிந்தும் அதிலும் ஒரு சுலாட்ட பார்க்கிறான். பணத்தை கொடுத்து செய்கிறாங்க. ஆக பரமயோக்கிய எனக்கு மட்டும் எட்டக்கூடிய கனி கிட்டக்கூடிய கனி. ஆமா முருகா. பிடிச்சாலும் புளியங்கம் பார்த்தேன் பிடிச்சிருக்கே. என்ன முருகா? பிடிச்சாலும் ஆமா முருகா தாங்கக்கூடியது. ஆமா நான் பல இதில் ஏறி இருக்கேன். சரி முருகா. மயிலில் ஏறி இருக்கேன். ஆமா மலையில ஏறி இருக்கேன். உங்களை நான் கெடாவும் பார்த்துருக்கேன். கெடாவில் ஏறி இருக்கேன். கெடா வாகன ரிஷிபா வாகனத்தில் பார்த்தனாலதான் திருவாடனைன்ற ஒரு ஊர். திருவாடனைன்ற ஊர் வர்றதுக்கு காரணம் நாரதர் நான் தான் காரணம். ஏன்னா அந்தனர் உண்டுபட்ட எச்சல பிராமணர் இருக்கா இல்லையா,
பிராமண உச்ச சாப்பிட்டு போட்ட இலைய போய் நான் எடுத்து நக்குனனால ராதாகிருஷ்ண மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ராதாகிருஷ்ண மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்ட நான் தவறா உபதேசம் யாகசாலையில் போடுறப்ப தவறா சொல்லிவிட்டேன். சொல்லும் பொழுது யாக வேள்வியிலேருந்து கெடா வந்துச்சு. கெடா வந்தோடனே ஆகா கெடா வந்து என்னை முட்டை வந்துச்சு ஓடி முருகா என்று சொன்ன உடனே நீங்கள் வந்து என்னை அவைய குரல் கேட்டு காப்பாற்றுனீங்க. காப்பாற்றுனால தான் கெடாவை வாகனமாக வச்சனால தான் திருவாடனைன்ற ஒரு ஊர் பக்கத்தில் இங்கே தானே இருக்குது பக்கத்தில் இருக்கு. ஆக அப்படி திருவாடனைன்ற ஊர் வர்றதுக்கு காரணம் நாரத மகரிஷி. அன்னைக்கு சொல்லுங்க மயில ஏறினேன், மலையில ஏறினேன், கெடாவில் ஏறினேன். ஒரு சமயம் கிளவிய கூட குனிய வச்சு ஏறினேன். ஆமா முருகா, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று அறிவை சுட்டி காமிப்பதற்காக அவை மூதாட்டி எடுத்து அன்னைக்கு அதுல எல்லாம் ஏறினே தாங்குச்சு. சரிங்க முருகா. இந்த கனி தாங்குமா முருகா? நீங்க இப்ப ஏறினேன்னு சொன்னீங்க, எனக்கு இப்பதான் சந்தேகமே வருது. என்ன? நான் கண்டு வந்த கனிக்கு கொம்பு 2 கொம்பு இங்க வருங்க, வலுவான கொம்பு, இப்படி 2 கொம்பு. நீங்க கொம்ப பார்த்தீங்களா? வடகலை தென்கலை முருகா, நான் அந்த பேரின்பத்தோட எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொல்லிட்டேன். சரியா? இங்க பாருங்க, பேரின்பத்தோட பார்த்தேன். பார்த்தோன்னே மரத்துல கிளைகள்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஆமா. ஆனா இவர் சொல்றது எப்படி இருக்கு முருகா? இப்படி சொல்றாரு. என்ன முருகா, என்ன விவரம் தெரியாம இருக்கு? இல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த உலகத்துல இருக்க எல்லா கனியும் காம்புல கனி இருக்கும். ஆனா நான் கண்டு வந்த கனிக்கு கனியில காம்புன்ட்டு அம்மா உங்களை ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டேன். என்ன சில வள்ளிருமண நாடகத்தவே இந்த ஒரே வார்த்தைகளை முடிச்சு விட்டேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, உலகத்துல எல்லா கனிக்கும் பார்த்தோம்னா இப்ப மாம்பழம் எதுல தொங்கும்? காம்புல இருந்து கனி தொங்கும், மாம்பழம் தொங்கும். ஆனா நான் கண்டு வந்த கனிக்கு எப்படி? அத நான் என்னை சொல்றீங்க கனியில காம்புன்ட்டு. சரி, அப்போ அதுல முடிஞ்சு போச்சு. சரியா? அப்ப நீங்க மேல விவரத்தை கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க பார்த்த கொம்பு இப்படி இருந்தது. ஆமா, வடகலை தென்கலைன்னு சொல்ல 2 கொம்பு கூர்மையா இதை பிடித்து ஏறினால் கனியை பறிச்சு விடலாம். அப்ப பாருங்க, நாரதருக்கு என்னத்தை பாருங்க, கொம்பு அவர் பார்த்திருக்காரு. சரி, எனக்கு பார்த்துட்டு வந்தவர் பார்க்கலாமா? முருகா, பார்க்கலாங்க, அவரே கிடையாது. பார்ப்பதுல எண்ணம் சரியா இருக்கணும். சரியா? நல்ல எண்ணத்துல பாத்தீங்க. பேரின்பம் சொல்லிட்டு சிற்றின்பத்தோட, ஏன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி, வேற யாரும் பார்த்திருந்தாதான் சங்கட்டம் படணும் நினைச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆனா நான் பார்த்தவன் பேரின்பவாதி, நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஆக தாங்கள் கண்டு வந்தது முருகா, ஆதியில கொடுத்த வாக்கு பாதியிலே இருக்கு, மீதியை முடிச்சு வச்சு போலாம்னு நான் வந்தேன். அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய 2 மாதர்கள் என் தொண்டை போச்சு முருகா. சுந்தரவள்ளி சுதந்திரமாக தெரிகிறாள். அவளை சிறையில் அடைக்க வேண்டும். சிறையில் எங்க? மத்திய மனச்சிறையில் அடைக்கணும். மனச்சிறையில் அடைத்து திருமணம் முடிக்க வேண்டும். திருமணத்துக்கு வருவீல்ல? திருமணம் அந்த வார்த்தைகளா தப்பு மேல தப்பு பண்றீங்களே. திருமணம்னா சாதி சனத்தை கூப்பிட்டு எல்லாம் பரிசம் போட்டு திருமணம் முடிக்கிறது. நம்ம திருமணம்லாம் முடிக்கிறது கிடையாது, எல்லாமே கல்லாட்டதாங்க. என்ன பண்ணணும்? காந்தர்வமனம் முடிக்கணும். காந்தர்வம் கடிமணம் புரிய வேண்டும். திருமணத்துல 8 வகையான திருமணத்துல காந்தர்வமனம்னு சொல்லக்கூடிய கலப்பு திருமணம். ஆமா. அப்ப திருமணத்துக்கு அவசியம் வருவீங்க. என்ன முருகா? என்ன பருப்பு இல்லாத சாம்பார் இருக்குமா? கிடையாது. மிளகு இல்லாத ரசம் இருக்குமா? ஒளி இல்லாத சூரியன் இருக்குமா? சூழாயுதற்கு சின்ன கருப்பரியர் கிடையாது. அது போல நாரதர் இல்லாத கல்யாணம்னு ஒன்று இருக்குமா முருகா? வள்ளியை மட்டும் நீங்க திருமணம் முடிங்க, முன்னாடி வேலையை பூரா நான் பாக்குறேன். இது என்ன புதுசா இருக்கு? என்ன முருகா, நீங்க கல்யாணத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க, முன்னாடி வேலையை நான் பாக்குறேன். முன்னாடி வேலை பாக்குறேன். ஆமா முருகா. நீங்க முன்னாடி வேலை பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யறது? நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நான் என்ன சொன்னேன்னா முருகா, திருமணத்தை மட்டும் நீங்க முடிங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை வைப்பாங்க, மூர்த்த கால் ஊன்றது. மூர்த்த கால் ஊன்று எல்லோருக்கும் போய் சொல்றது. மொத்தத்துல உங்களுக்கு நான் பள்ளம் பறிக்கிறேன்னு. பள்ளம் பறிக்கிறீங்க, பறிக்கிறதான் பறிக்கிறீங்க, ரொம்ப ஆழமா பறிச்சிடாதீங்க. அதுக்குள்ள மிச்சர் வெள்ளப்பூடு வெங்காயம் வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, நாரதர் வந்து நான் யார் வந்தாலும் பயப்பட மாட்டேன். இந்த நாரதர் வந்தாருன்னா ஒரு பயம். எதுக்கு முருகா? ஏன்னா அவர் எதுலைனாலும் நம்மளை மாட்டி விட்டு இவர் தப்பிச்சுக்குருவாரு. கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மைதான். மற்ற இடத்துல அது உண்மைதான், நாள் கடந்தால் நன்மை, நாள் கடக்கணுமே, அதான விஷயம். உண்மைதான். ஸ்ரீதேவி மூதேவி 2 பெண்ணு இருந்தாங்க. யாராரு? எங்க பாட்டி தான். ஸ்ரீதேவி மூதேவி. இந்த 2 பேத்துக்கு யாரு அழகுன்னு ஒரு எண்ணம். இதை யார்கிட்டே போய் கேட்காம இவர்கிட்ட வர, இவர் வந்தா சும்மா விடுவாரா? இப்ப பஞ்சாயத்து பண்றோம், என்ன செய்யணும்? ஒரு பக்கமா அண்டு பேசணும். ஆமா. ஏன்னா அவரே ஒரு பொதுநல தொண்டன். யாருக்காவது சுயநலமா இருக்கக்கூடாது, யாருக்காவது ஒரு பக்கம் தீர்ப்பு சொல்லணும். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்று சீதேவியை பார்த்து அம்மா நீ அழகா இருக்க அப்படின்னு இருக்கணும், இல்லை மூதேவியை பார்த்து நீ அழகா இருக்குன்னு இருக்கணும். ஆமா. நீ என்ன செஞ்சீங்க? அந்த 2 பெண்களும் பார்த்து என்ன சொன்னீங்க? சீதேவி நீ வரும்போது அழகா இருப்ப,
மூதேவி நீ போகும்போது அழகா இருப்பேன்னு 2 பேர்த்தையும் பார்த்து அதாவது சொன்னீங்க. முருகா 2 பேர்த்துக்கு சந்தேகம். யாரு அழகுல கை தேர்ந்தவங்க. யாராவது ஒரு ஆள் சொன்னா ஒரு ஆள்கிட்ட பொல்லாப்பு வாங்கணும். ஆமா. யாருக்குமே பொல்லாப்பு இல்லாம பதில சொல்லணுமே. சீதேவி நீங்க 2 பேரும் நடந்து போய் வாங்க, சீதேவி மூதேவின்னு சொன்னேன். 2 பேரும் நடந்து போய் வந்தாங்க. அப்பதான் தீர்ப்பு சொன்னேன். அம்மா சீதேவி நீங்க வீட்டுக்குள்ள வரும்பொழுது அழகா இருந்தீங்க, மூதேவி நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது அழகா இருந்தீங்க. சூச்சமா அப்ப அந்த 2 பெண்களும் சந்தோஷப்பட்டாங்களாம். ஆமா முருகா. நாரத முனிவர் நம்ம 2 பேர்த்தையும் அழகா இருக்கான்னு சொல்றாரேன்னு சொல்லி போனாங்களாம். ஆனா அங்க நடந்த விஷயம் என்ன? உங்க தலை தப்பிக்கிறதுக்காக நீங்க அந்த விஷயத்தை சொன்னீங்க. என் தலை நான் யார் தலையை வேணாலும் இவர் சீதேவியை மட்டும் அழகா இருக்கேன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த மூதேவி இவரை பிடிச்சிருக்கு. அதனால அந்த இடத்துல அதனால அந்த மாதிரி எனக்கு பள்ளம் பதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஏதாவது ஒரு பாலங்குழியில தள்ளிடாதே மாப்பிள்ள. எல்லாம் கிடையாது. மலைக்கு போனாலும் மச்சினேந்தோட வேணும். அதனாலதான் திருப்பரங்குன்றத்துல நீங்க தெய்வியானை மனம் பிடிச்சிருக்கீங்க. யாரு உங்க பக்கத்துல இருக்குது? நாரத மகரிஷி. நான் தான் இருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன்னா எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தது கல்யாணம் வரைக்கும் வர்றதெல்லாம் அல்லது. சரி. ஆனா அந்த பொண்ணுகிட்ட போய் முருகனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு நீ கட்டிக்கலாமான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா முருகா குடும்பம் என்ன ஆகுறது? ஏற்கனவே அவட்ட சொல்லிட்டேன். தாரம் 2ஆம் தாரமா இருந்தால் நீதாமா சீமாட்டின்னு சொல்லி வச்சு மறுக்கிறாளா? மறுக்கிறா, கொஞ்சம் நடிக்கிறா. காரணம் அஞ்ஞானத்துல இருக்க அஞ்ஞானத்தை அகட்டி மஞ்ஞானத்தை போட்ட வேணும். விஞ்ஞானத்தை விட்டணும். ஆமா முருகா. நீங்க பேரை சொல்ல விட்டியும் எனக்கு காலு நிக்கல கையும் ஓடல. சரி முருகா. இருந்தாலும் அது உங்களை சொல்லி குத்த முடியும், உங்க குடும்பத்துடைய புத்தி. ஆமா. காரணம் பாருங்களே, உங்க அப்பாவுக்கு 2, உங்க அப்பாவுக்கு 2 சக்தி கங்கை. அதே போல உங்க அண்ணன் விநாயகர் பாருங்க சித்தி முத்தி நாங்க கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்து நீங்க வருங்க. இப்ப 2வது நாரதரே உலகத்துல எல்லாமே 2 இன்பம்னா துன்பம் இரவுனா பகல் 2 கை காது 2 கண்ணு எதுக்கு கடவுள் படைச்சிருக்காரு? வாயை மட்டும் எதுக்கு ஒன்ன கொடுத்தாருன்றீங்க முருகா? 2 வாயை கொடுத்தா குடும்பம் அழிஞ்சு. ரதி தேவிக்கு அப்புறம் 2 சொல்லுங்க. சொல்ல முடியுமா? சொன்னா நல்லா இருக்குமா? கொலையும் செய்வாள் பத்திரின்னு சொன்னா எதுக்கு வீட்டுல சீதனம் வாங்கி தருவா? அம்மிக்கல் உரல் எதுக்கு வாங்கி தராங்க? அதையும் தூக்கி போடுவாடா பொம்பளை இருக்கத உரல் அம்மிக்கல் அந்த நாள்ல வாங்கி கொடுத்து செஞ்சாலும் தூக்கத்துல. சரிங்க. அதனால வள்ளியை சென்று வரட்டுமா? நல்லது முருகா, போயிட்டு வாங்க. பூமாலை கொண்டு பாமடையுடைய தங்களுக்கு புகழ் மாலையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வருகிறேன். சரி, காலைல பேர் எழுதி போட்டுருவேன். அன்பர்களே நண்பர்களே, மனிதன் மனிதன் உண்டு, மனிதன் மாணிக்கம் உண்டு, மனிதனுள் கடவுள் உண்டு என்றார்கள். மனுஷன் பாருங்க கடவுளாக வாழ தேவையில்லை, மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு என்ன வழி என்பதுதான் என்னுடைய குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மனிதன் எதை தெரிந்திருக்கின்றானோ தெரியல, கருட புராணத்தை தெரிஞ்சிருக்கணுமா. இந்த கருட புராணத்தை சொல்லும் போது அடியேனுக்கு ஒரு புண்ணியமும் இங்கிருந்து கேட்கக்கூடிய இந்த அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கு 1000 புண்ணியம் கிட்டுமா. நீங்கள் சரின்னு சொன்னால் உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணுறேன், இல்லைன்னா ஒரு பாட்டை படித்து நானும் உள்ளே வரேன். சொல்லவா வேணாமா? மனிதனுக்கு உயிர் 3 நிலையில் பிரியுமா. ஒன்று உத்தம சாவு என்றொன்று மத்தியம சாவு என்றொன்று அதர்ம சாவு என்பார்கள். உத்தம சாவு என்பது ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் சித்தர்களுக்கும் மட்டும் வரக்கூடியது உத்தம சாவு. என்னுடைய உயிர் இத்தனை மணிக்கு தான் பிரியும், என்னுடைய உயிர் பிரியும் அந்திம காலம் நெருங்கி விட்டேன்னு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. இது உத்தம சாவு. மத்தியம சாவு என்பது 5 நிமிடமாவது துடியாக துடித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக்கொள்ளும் மத்தியம சாவு சொல்லுவோம். ராத்திரி பார்த்து என்னங்க காலையில் ஆள் இல்லைன்றீங்க. அவர் இருந்தாலும் இந்த கோயிலை கட்டிருப்பார், இந்த பள்ளிக்கூடத்தை கட்டிப்பார், சத்திரத்தை கட்டிப்பார், நல்லவன் செத்தா சொல்கிற வார்த்தை. இதில் மனிதனுக்கு வரவே வரக்கூடாது சாவு, அதர்ம சாவு என்பது மட்டும் மனிதனுக்கு வரக்கூடாதான். அண்டசம் சராயுசம் பிந்திசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி மனிதனுடைய உடம்புல மொத்தம் 4448 நரம்புகள் ஓடுதான். இந்த 4448 நரம்புல கொடிய நோய்கள்லாம் பரவி பாயிலே படுத்த படுக்கையாக கிடந்து வாயால் வவுத்தால் போய் கட்டின பொண்டாட்டி நினைப்பாளா எப்படா சாவேன் எப்படா தாலி இருப்போம் இருப்பாளாம். அப்படிப்பட்ட சாவெல்லாம் மனிதனுக்கு வரக்கூடாதுன்னா மனிதன் தான தவ அறநெறியோட வாழணும். ஐயா, தான தவ அறநெறினா என்ன? நான் கோயிலுக்கு வேலு குத்துறேன், பால் குடம் எடுக்கிறேன், தீச்சட்டி எடுக்கிறேன், பூக்குழி இறங்கலாம் கிடையாது. எவே ஒருத்தன் சாகு வரைக்கும் தாய் தகப்பனை நடு வீட்டில் வச்சு சோறு போடுறானோ அதாங்க உலகத்தில் பெரிய தர்மம் என்பதை ஒரு இடத்துல கேட்டுக்கொண்டு கைதட்டி என்னை வாழ வைக்கும் எனது உயிரிலும் மேலான அன்பு நாடகக்கலா ரசிகர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரிய மனமில்லாமல் விடைபெறுகிறேன். அடியேன் ஆவியூர் கார்த்திகை. நன்றி வணக்கம். எல்லாத்துக்கும் போயிட்டு வரேங்கய்யா. தொண்டை வச்சு பார்க்குற காசு பணம் பந்தியிலே கூணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே கூணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே,
மனித கூட்டம் நாடும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே உணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. மன்னாயவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, மன்னாயவர்